வணக்கம் நேயர்களே, சிந்தனை கிழமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் முன்புடன் வரவேற்கிறோம். கடந்த மே 22 பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதல் கிட்டத்தட்ட 26 அப்பாவி பொதுமக்களினுடைய ஒரு உயிர் என்பது பறிபோனது. அதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரிட்டு மே 7 ஒன்றிய பாஜக அரசு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இராணுவம் பதிலடி தாக்குதலை நடத்தியது. இதற்கு பிற்பாடு என்ன நடைபெற்றது, ஏன் இந்த பஹல்காம் தாக்குதல் என்பது நடைபெற்றது, எப்படியெல்லாம் அந்த இடத்தில் நிர்வாக திறனற்ற ஒரு அரசாங்கம் இருந்திருக்கிறது, ஏன் இப்படியான ஒரு உயிர்கள் பலியாக இருக்கிறது, அதற்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூரில் நடந்தது என்ன, போர் நிறுத்தம் ஏன் வாபஸ் பெறப்பட்டது என்று பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தன. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரெல்லாம் கூட்ட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு செவிசாய்க்காமல் இருந்தது. ஒரு வழியாக மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதற்கு பிறகு இது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டதால் வேறு வழியின்றி 16 மணி நேரம் இது பற்றி விவாதம் நடத்தப்படும் என்று சொன்னார்கள். மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அந்த வகையிலே நேற்றைக்கும் இன்றைக்கும் அந்த விவாதம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அமித்ஷாவோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடியோ அவர்களுடைய விளக்கம் என்பது ஆக்கப்பூர்வமாக இருந்ததா, விரிவாக நவாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து தமிழ்க்கு அமுதரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கர்னல் மலையப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பிலிருந்து முருகையன் அவர்கள் மற்றும் ஸ்கைப் வாயிலாக விமர்சகர் புன்னைவளவன். அனைவரும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல மலையப்பன் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் ரொம்ப வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் நிறைய கேள்விகளை கேட்டாங்க, விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நடந்த இந்த விவாதத்தை பற்றி உங்களுடைய பார்வை, ரொம்ப சரியாக பதில் சொன்னதா நினைக்கிறீங்களா ஒன்றிய பாஜக அரசு? அது உண்மையாக என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேங்க. 2025 ஆரம்பத்திலேயே அங்கே ஜேஎன்கேயில் முதல்ல இராணுவம் கண்ட்ரோலில் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இராணுவமே கிடையாது. சரி. ஸோ கண்ட்ரோல் ஹோம் மினிஸ்ட்ரியில் போயிடுச்சு, சிஆர்பி, பிஎஸ்எஃப் இந்த மாதிரி. ஸோ இராணுவத்துக்கும் பஹல்காம் அது முதல்ல இருந்ததுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அது 3 மாதம் முதல்ல ரிமூவ் பண்ணதுனால போலீஸ் போட்டாங்க. பஹல்காமில் நாங்கள் இருந்திருக்கேன். சரி. அந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் ஜங்குளுக்குள்ளே இருக்குது. பெரிய ஒரு 5000 பேர் இருக்கலாம். அங்கே இப்போ ஃபெயிலியர்னா 2 நாளைக்கு முதல்ல நம்ம வேர்ல்டில் ஃபேமஸ் சேட்டலைட் வச்சுருக்கோம், சென்சிட்டிவ் சேட்டலைட். சரி. ஸோ அவங்களாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சிஐபி, ரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முதல்லையே 2 நாளைக்கு முதல்லையே நிச்சயம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. அதுக்கு டாப் சீக்ரெட்டாக வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னு தெரியாது. தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, என்னன்னு தெரியல. அது நிச்சயம் வந்திருக்கு. ஆனால் 2 நாளாக இவங்க கேர் பண்ணல. அந்த அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குல்ல, 1500 பேர், அந்த இடத்துல ஒரு போலீஸ் கிடையாது, ஒரு சிஆர்பி கிடையாது, ஒரு பிஎஸ்எஃப் கிடையாது, ராணுவம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ராணுவம் ரிமூவ் பண்ணி விளக்கிட்டாங்க. சரி, யாருமே கிடையாது. கேட்டிங்கன்னா அந்த இது நடக்குது, இன்சிடென்ட் நடக்கும்போது அங்கே யாருமே கிடையாது. அதுக்கு பிறகு எல்லாம் வர்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரியோட ஃபெயிலியர். இது சொல்லவே வேண்டியது இல்லை. வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. இது உண்மை, யாருமே மறைக்க முடியாது. எல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபேக்ட். சரி. எல்லாம் இராணுவம் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு தான் எல்லாம் விழிச்சிட்டாங்க. விழிச்ச பிறகு உடனே இராணுவத்துக்கு இன்சார்ஜ் கொடுத்துட்றோம், இராணுவத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றோம், இராணுவ ஃப்ரீ என்ன வேணாலும் ஃப்ரீ ஹேண்ட்னு சொன்னாங்க. அவுட் சைட் பொலிட்டிக்கல். பட் ஆக்சுவலாக ஃப்ரீ ஹேண்டு கிடையாது. டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், ஏர் ஸ்டாஃப் போய் பார்த்தாங்க, அந்த மினிஸ்டரை பார்த்தாங்க, இந்த மினிஸ்டரை பார்த்தாங்க, டாப் மினிஸ்டரை பார்த்தாங்க. ஐ டோன்ட் வாண்ட் நேம் பர்டிகுலர் மினிஸ்டர் சொல்ல விரும்பலை. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மார்னிங் பார்ப்பாங்க, ஈவினிங் பார்ப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஃப்ரீ கிடையாது. அவங்க சொல்கிறது தான் நடத்துனாங்க, என்ன நடத்தணும், எப்படி நடத்தணும்னு. சரி. ஆனால் இராணுவம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஒண்டர்ஃபுல் பண்ணிட்டாங்க. உலகத்தில் நடக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அது ப்ரொஃபஷனல். ஓகே, ரைட். அவங்க கொடுத்த கொடுத்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா முழுமையான சுதந்திரம் இல்லை. சுதந்திரமே இல்லைன்றீங்க. கொடுத்த ஆர்டரை ஒபே பண்றது. ஆர்மி ஆர்டரை ஒபே பண்றதுனால ஒழியோ சுதந்திரமா இல்லை. இந்த டாஸ்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க, இப்படி செய்யணும்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த டாஸ்க் இது சரியா முடிச்சுட்டாங்க. அது துல்லியமா. இந்த ஆப்சந்தூரில் என்ன தெரியுதுங்கன்னா, உலகத்தில் வாரே மாறிடுச்சு. முதல்ல தரைப்படைகள் போகும், அட்டாக் ஆகும், டேங்கு போகும், அப்படியெல்லாம் இருக்கும். இப்போ அதே கிடையாது. ஆர்ட்டிலரி, சிக்னல்ஸ், கம்யூனிகேஷன், ட்ரோன்ஸ், ஏர்ஃபோர்ஸ், நேவி, இவங்க தான் ஃபுல்லாக அடிச்சுட்டாங்க. அதுவும் ஒரு ஸ்பாட்னா அந்த ஸ்பாட்டை தவிர மற்ற யாருக்குமே
ப்ராப்ளம் இல்லாமல் பிரமாதமாக கண்டக்ட் பண்ணிட்டாங்க. வெளியே நிறைய இது இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க, அரசாங்கம் ஒன்று சொல்லும், ஆப்போசிட் பார்ட்டி வேறு கொஸ்டின் பண்ணுறாங்க. அது 2 பேர் பக்கமும் உண்மை இருக்குது, 2 பக்கமும் உண்மை இல்லாமல் இருக்குது. ஓகே ஓகே சார். அப்ப 2 சைடு நியாயம் இருக்கு, நியாயம் இல்லாமலும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்வியில பிரதானமானது இன்னைக்கு ரைட், நீங்க வந்து போற தொடங்கிட்டீங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி யாரை கேட்டு நிறுத்துனீங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு ராணுவ அதிகாரி கெஞ்சினாரு, கதர்னாரு, அதனாலன்னு சொன்னதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அது எப்படி முடியுங்க? ஒரு இந்தியன் கண்ட்ரியே வந்து எல்லா எதிர்க்கட்சிகள் சேர்ந்து முடிவெடுத்து பிரதம மந்திரி மூலமாக ஆர்டர் போட்டு படும்போது இராணுவ அதிகாரிக்குன்னா அப்போ இராணுவ அதிகாரி வந்து என்றைக்கு வேணாலும் சொல்லலாம், என்றைக்கு வேணாலும் நிறுத்தினாங்கிறது கிடையாது. ஓகே, மேலே இருந்து மிலிட்ரி ஆப்ரேஷன் டைரக்டர்லேருந்து வந்து மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் போய், பிரைம் மினிஸ்டர் போய் ஆர்டர் கொடுத்த பிறகு தான் நடக்கும். அதே சமயத்தில் ரிவர்ஸ் பண்ணுறது அதே மாதிரி தான். பிரைம் மினிஸ்டர் சொல்லி கீழே வந்து இது சொல்லி, அதாவது வெளியே சொல்லிக்கிறதுக்காக அந்த ஆஃபீஸர் பேசினார் நின்றுட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து எத்தனை பேர் கொண்டுட்டீங்க, எத்தனை 1000 கோடியை இழந்துட்டீங்க, இதெல்லாம் முடியுமா என்ன? அதெல்லாம் வெளிப்போச்சு. நிச்சயமா. அப்போ என்னோட புரிதலுக்காக இன்னும் ரொம்ப வெளிப்படையாவே கேட்கறேன் சார். நீங்க எதிர்க்கட்சிகள் சொன்னது இது உள்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வி, பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வி, அது மாதிரி நீங்க இன்னொருத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்க வந்து வாபஸ் வாங்கினதுங்கிறது மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறத ஒரு ராணுவ உயர் அதிகாரியா இருந்தவர் அதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? உண்மை, அது அவங்க உண்மை. நான் முதல்ல சொல்லியாச்சு, இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஓகே, இராணுவ இதில் பிளானிங், அந்த ட்ரம்ப் சொன்னார், அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அதெல்லாம் பொலிட்டிக்கல் ட்ராமா. ஒரு வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு, உடனே இங்கே நாங்கள் ரெடி ஆகிறோம் அப்படின்னு இது முடியுமா என்ன? அதெல்லாம் பொலிட்டிக்கலி அவங்க ஏதோ கிமிக்ஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நிறுத்துன்னு சொல்கிறது ஒரு இராணுவ அதிகாரி என்ன, மிலிட்ரி டிஎம்ஓன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன், அவருக்கு பவர் கிடையாது. ஈவன் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கிடையாது, ஈவன் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபும் கிடையாது, டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் கிடையாது. என்ன பொறுத்தவரை பிரைம் மினிஸ்டர்லேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் மூலமாக, எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் மூலமாக வந்தால் தான் முடியும். ஓகே, கிடையாது. நிச்சயமா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியான்றதுனால எப்போ பார்த்தாலுமே இந்த மாதிரியான சந்தேகங்கள் முன்வைக்க போகுது. உடனே நீங்கள் ராணுவத்தை சந்தேகப்படுறீங்களான்னு கேட்குறாங்களே சார், அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்? ராணுவங்கிறது ஆர்ம் ஃபோர்ஸஸுங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஓகே, அவங்க வேலை செய், இல்லாட்டி செத்து முடி, இதுதான். அரசு எந்த நேரத்தில் எந்த அரசு இருக்குதோ அதை சொல்கிறது தான் அவன் கடமையை ஒழிய ராணுவம் நினைச்சது அதெல்லாம் கிடையாது. ரைட் சார், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். அமுதரசன், அதாவது ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, தொடர்ந்து போராடி கொண்டிருந்தாங்க. 16 மணி நேரம் விவாதம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு பிரதமர் பேசிகிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சியா? பேசிக்கிட்டே தான் இருப்பார், உண்மையை சொல்ல மாட்டார். பேசுறதுக்கும் உண்மையை சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவரு சிந்தூர் பத்தி இப்ப பேசலையே, இதை ஏற்கனவே அதை அறுவடை பண்ணிட்டாரு தேர்தல்ல. பீகார், ஒடிசா தேர்தல் அதுலலாம் வந்து அதை பத்தி தான் பேசினாங்க. உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு தன்மை, போர், ஆப்ரேஷன், இதை பத்திலாம் நான் தான் எல்லாம் பண்ணினேன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு அதை தேர்தலுக்காக பயன்படுத்திய மலிவான ஒரே அரசியல் தலைவராக இன்னைக்கு நரேந்திர மோடி தான் இந்தியாவில். இல்ல யாரு பவர்ல இருந்தாலும் அப்போ ஒரு யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கார்கில் போர் நடந்துச்சு, அன்றைக்கு இருந்த பிரதமர் வாஜ்பாய் உடனடியா அன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க, அதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க. இன்னைக்கு அது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறாரு. அது போல இது பண்ணல. மும்பை அட்டாக் நடந்துச்சு, அந்த மும்பை அட்டாக்ல அப்பவும் மிலிட்ரி போயிட்டு அந்த சம்பவ இடத்துலயே 10 தீவிரவாதிகள்ல 9 பேரை சம்பவ இடத்துலயே சுட்டு கொண்டாங்க. ஒருத்தர் அஜ்மல் கான், அவனையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவனுக்கும் தூக்கு வாங்கி கொடுத்தாச்சு. நீங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடத்தின அப்படிங்கிறீங்க, 5 பேரை சுட்டு கொண்டுட்டோன்னு நீங்க 100 நாள் ஆச்சு, எங்க அந்த பாடி என்ன ஆச்சு, அதை பத்தி என்ன பேசுனீங்க? நாங்க வந்து நேற்றைக்கு முன்தினம் 4 பேரை சுட்டு கொண்டிருக்கிறோம், அதுல ஒருத்தர் வந்து நேரடியா பஹல்காம் தாக்குதல தொடர்பு கொண்ட உடையவர் சொல்றாங்க. என்ன மேட் இன் பாகிஸ்தான் எழுதியிருந்த சாக்லேட் பேப்பர் அவர்கிட்ட இருந்ததுன்னு சொல்றாங்க. சார் நீங்க இதுக்கு மேல நம்ப மாட்டீங்க, என்ன பண்ணாங்க, என்ன சொல்றது? இந்த மாதிரி எவ்வளவு சிரிப்பா இருக்கு பாருங்க, கேலி கூத்தா இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இன்னைக்கு மொத்தமா தோல்வி அடைஞ்சு போயிருக்குது, ஹோம் அஃபேர்ஸ் தோல்வி அடைஞ்சு போயிருக்குது, ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காங்க, உளவு புலனாய்வுத்துறை அறிக்கை கொடுத்து அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியும் நீங்க ஏன் கண்டுகொள்ளாம இருந்தீங்க? எதனால நடந்துச்சு? இன்றைக்கு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள்
மிக தெளிவாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அமெரிக்கா நாட்டினுடைய துணை அதிபர் வந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு உங்ககிட்ட தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு கேவலம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன பேசுறாரு, பென்சில் உடைஞ்சு போச்சா, பேனால மை காலியானி போச்சா அப்படிங்கிறது பேச்சு கிடையாது. தேர்வு வந்து நல்லபடியா என்ன ரிசல்ட் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதற்கும் ராசா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மை காலியா போனுச்சா, ரப்பர் பேனா பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, தேர்வுலயே முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை நீங்க வந்து ஒரு அரசியலுக்காக தேர்தலுக்காக நீங்க நீங்க பஹல்காம் இந்த இவர்களுடைய இந்த மிகப்பெரிய அந்த வெற்று கூச்சல்ல ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி, நாங்க வந்து பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைஞ்சிடுச்சு, இந்தியா ஜெயிச்சிடுச்சு, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இந்த தாக்குதல் ஏன் நடந்துச்சு, யாருக்கு தொடர்பு, இதை நடத்தியவர்கள் யார், அவர்களை நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களுடைய ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் சொல்லியிருக்குது, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் கூப்பிட்டு அந்த ஆர்மி ஃபோர்ஸ் பாகிஸ்தான் ஆர்மி தலைவரை கூப்பிட்டு அங்க டின்னர் கொடுத்திருக்கிறாரு, கௌரவிச்சிருக்கிறாரு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்ப அமெரிக்கா சொல்லியிருக்குது 5 விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதுன்னு. அப்ப அவங்க சொல்றதும் பாகிஸ்தான் சொல்றதும் டேலி ஆகுதா இல்லையா? அப்ப உங்களுடைய அதற்கான பதில் என்ன? இல்ல நீங்க என்ன இதுக்கு அமித்ஷா காலையில பதில் சொல்றார். உள்ள இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியா கூட இருக்கலாங்க, ஒரு ஒன்றிய அரசு சொல்லுது, இந்திய அரசு சொல்லுது, அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, பாகிஸ்தான் சொல்றதை நம்புறீங்களான்னு கேட்கிறாரு அவரு. பாகிஸ்தான் சொல்றதை பாகிஸ்தான் நம்புற மாதிரி சொல்றான், நீ உண்மையை சொல்லு. உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் இல்லையா, உங்ககிட்ட ஏர்ஃபோர்ஸ் இல்லையா, எல்லா கட்டமைப்புகளும் இருக்குது, எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய கைகள் வச்சிருக்கிறீங்க. நீங்க ஈரானுக்கும் ஈராக்கு நடக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு நடக்கக்கூடிய போரையே தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை பொருந்திய வெண்புறா விருதெல்லாம் வாங்கி வச்சிருக்கக்கூடிய 56 இன்ச்சு மார்பகங்கள்னு பெருமை பித்திக்க கொள்ளக்கூடிய நீங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற 2 நாடுகள்ல நடக்கக்கூடிய போர்ல நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க 26 முறை ட்ரம்ப் உங்களை எச்சரிச்சிருக்கிறாரு. நான் தான் சொல்லியிருக்கிறார், நான் தான் வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்களே ஒன்றிய அரசு. கேவலம் இல்லையா இது? கேவலம் இல்லையா? இதை என்னைக்காச்சும் நீங்க மறுத்து இருக்கிறீங்களா? தைரியமா நீங்க பொதுவெளியில பேசிட்டு இருக்கிறீங்களா? இப்ப பார்லிமெண்ட்ல வந்து தேர்தல் பிரச்சாரத்துல பேசுற மாதிரி வந்து ராஜ்நாத் சிங்ல இருந்து அமித்ஷால இருந்து நரேந்திர மோடி வரைக்கும் இப்ப இந்த செகண்ட் வரைக்கும் எவ்வளவு ஒரு மோசமாக ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னே தெரியாம ஏதோ தேர்தல் பரப்புரையில பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஏன் ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு ஏன் பதில் சொல்லல? அங்க இறந்தவர்களுடைய குடும்பங்களை போய் சந்திச்சிருக்கா? ரொம்ப பேசிக். இன்னைக்கு சு வெங்கடேசன் கேட்டிருக்கிறார், இறந்தவங்களுடைய குடும்பங்களை சந்திச்சிருக்கா? அதுல பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்களை நீங்க பேசிருக்கீங்களா? அதுல கலந்துகிட்ட ராணுவ வீராங்கனையை வந்து மோசமா பாஜகவினுடைய ஒரு அமைச்சர் பேசுறாரு, அவர் மேல உங்களுடைய நடவடிக்கை என்ன? அப்ப இதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்டா நீ சொன்னா எல்லாரும் நீ வந்து சின்ன வயசுல முதல்ல தோல்ல கொண்டு வந்து எங்க அம்மா அடுப்படியில விட்டேன்னு சொன்ன அந்த மாதிரி கதை சொல்றவனா இருந்தா எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கணும். நம்பிட்டு இருந்தா எல்லாரும் நல்லவன், இல்லாட்டினா நீ வந்து ஆண்டி இருக்கும். முருகன் சார் உடனே கேட்க விரும்புகிறேன். அதாவது இது வரைக்கும் நடந்த போரில் இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் செய்யாத பல்வேறு விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கு மோடி அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம்லாம் பேசியிருக்கிறாங்க. ஒரே வார்த்தைகள் பதில்னா அதுதான் சார். வெறும் வாய் வார்த்தையால் தம்பட்டம் அடித்துக் கொள்வதில் பெயர் பெற்றவர் அமித்ஷாவும் மோடியும். அது வந்து உலகம் அறிந்த விஷயம். நீங்கள் வந்து சாதிச்சிட்டோம்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய இந்தியாவின் மீது நடக்கிற தீவிரவாத தாக்குதல் ஒவ்வொன்றுமே ஏதோ இவர்கள் திட்டமிட்டு சில தேர்தல்களை சந்திப்பதற்காகவே உருவாக்குவது போல. புல்வாமா தாக்குதலை உருவாக்கின பிறகு அதுக்கு பிறகு ஒரு தேர்தலை சந்தித்து ஒரு பெரிய வெற்றி பெற்றதாக அதை சொல்லியே இப்பொழுது பாருங்கள். இப்போ இந்த பகல்காம் தாக்குதலில் உள்ளே வந்தவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எத்தனை பேர் வந்தார்கள், அவர்கள் வந்து எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லி அங்கே இருந்த சுற்றுலா பயணிகள், ஒரு சுற்றுலா தலம் அது, அந்த இடத்துல எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லி இந்துவா முஸ்லீமான்னு தெரிந்த பிறகுதான் கொன்றார்கள் 26 பேரை என்று சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இந்துவா முஸ்லீமான்னு டிஃப்ரெண்ட் பார்த்து தான் கொண்டாலும் இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதில் வந்து இந்து முஸ்லீம் அந்த பிரிவினையை அந்த வேகத்தை இந்துக்களை எல்லாம் முஸ்லீம்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து கொள்றாங்க, தீவிரவாதிகள் கொள்றாங்க, அந்த எண்ணத்தை உருவாக்கி அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலில் வந்து அந்த உணர்வை நாமெல்லாம் இந்துக்கள், இது போன்ற இஸ்லாமியர்கள் வந்து 26 பேரை கேட்டு சுட்டு கொண்டு விட்டார்கள்.
நீங்கள் எல்லாம் வந்து எல்லாம் இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து எங்களை ஆதரியுங்கள். இல்ல ஒரேடியா பாஜக அரசு மேலோட குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? ஏன்னா அதுக்கு பிறகு இல்ல விளக்கம் அளித்ததற்கான ராணுவ அதிகாரி சோஃபியா குரோஷி வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் தான். நீங்க ஏன் அதை பார்க்க இல்ல, அதை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த ஒரு நபரையும் கொண்டிருக்கிறார்கள். எஸ், அதுல வந்து சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் போது குதிரை பூந்து ஒருவரை காப்பாற்ற முயன்றவர் ஒரு இஸ்லாமியர் தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அது குறிப்பிட்டு வந்து நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் சொன்னார்கள்? யார் பேட்டி கொடுத்தார்கள்? நாங்க வந்து இந்துவா பார்த்து கொண்டோம்னு சாவடிச்சவன் சொன்னாரா? சரி, எல்லாரையும் வந்து அங்கிருந்து குடும்பத்தினரே மறுத்தாங்க. பொதுவா காஷ்மீர் வந்து ஒரு பாதுகாப்பான ஏரியா. நிறைய வந்து காவல்துறையா இருக்கட்டும், சார் சொன்னது மாதிரி வந்து ராணுவம் கூட வாபஸ் விட்டுருக்கலாம். அது மாதிரி பாதுகாப்பான ஏரியாவாக வந்து பார்க்கப்படுகிற ஏரியா. அதுல வந்து இவ்வளவு தூரம் 100-200 கிலோமீட்டர் வந்து அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. வந்து கொலை பண்ணிட்டு எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. ஒருத்தரை கூட பிடிக்க முடியல. சார் சொன்னது மாதிரி, அமுதன் சொன்னது மாதிரி நேற்றைக்கு முன்தினம் ஒருத்தரை சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க சார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. நீங்க பாராளுமன்றம் 5 நாள் முடக்கப்பட்ட பின்னால் இவ்வளவு பெரிய கபலீகரத்தை செய்துவிட்டு பண்ணால் நீங்க வந்து 3 பேரை நாங்க சுட்டு கொண்டுட்டோம், 3 தீவிரவாதிகள் சுட்டு கொண்டுட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த 3 பேரை நீங்க எப்ப சுட்டு கொண்டீங்க? அது ஏதாவது ஒரு செய்தி உண்டா? நீங்க பார்லிமெண்ட்ல வந்து முழு விளக்கத்தை கொடுங்கள். ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே நாங்க வந்து கொதித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? பகல்காம் தாக்குதல் எப்படி நடந்தது? அமெரிக்கா என்ன சொல்லுகிறது? அதனுடைய அதிபர் என்ன சொல்கிறார்? ட்ரம்ப், நான் வந்து வர்த்தக ரீதியாக உங்க 2 பேருடைய வர்த்தகத்தையும் நான் பாதிக்க செய்வேன், நான் நிறுத்தி விடுவேன், நிறுத்துங்க அப்படின்னு மிரட்டி தான் அவர்களை பணிய வைத்தேன் என்று 26 முறை சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போதெல்லாம் வந்து ட்ரம்ப் சொல்வது அனைத்தும் பொய். அப்படியெல்லாம் வந்து ட்ரம்ப் எல்லாம் தலையிட்டெல்லாம் ஒண்ணு இது நிறுத்தல. நாங்கள் வந்து யார் எதிரியோ அந்த பகுதியில் கொண்டு போய் குண்டுகளை போட்டோம், பல பேரை சாகடித்தோம். அந்த இங்க வந்து தாக்குதல் நடத்திய அந்த 5 பேரை நாங்கள் சுட்டோமோ இல்லையோ, ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே, அந்த பெண்மணிகளை எல்லாம் நாங்கள் கொண்டு இருக்கிறோம். அவர்களை நாங்கள் பிடிச்சோம்னு சொன்னியா? இதுவரைக்கும் அதை நாங்கள் பிடிச்சோம், இத்தனை பேரை பிடிச்சோம், இன்னாருன்னு சொல்லல. இப்ப வந்து 5 நாள் கலவரம் நடந்து இவ்வளவு முக்கியமாக எதிர்பார்க்கிறது உலக நாடுகள் பூராமும் மரியாதைக்குரிய கனிமொழி உட்பட எல்லாரையும் நீங்க வந்து ஏஜெண்டா போட்டு ஒரு 4-5 பேர் கமிஷன் அமைச்சு எல்லா ஊருக்கு அமிச்சிங்கல்ல. அப்ப என்ன சொல்லி அமிச்சிங்க? சரி, எல்லா நாட்டுக்கும் நீங்க வந்து இதை சொல்லுங்கள், இந்த கலவரம் வந்து எப்படி நடந்தது, இது வந்து காரணம் இருக்குன்னு சொல்ல சொன்னீங்கல்ல. இந்திய நாட்டு மக்களுக்கு ஏன் சொல்லவில்லை? ஏன் தயங்குகிறீங்க? இந்திய நாட்டு மக்களுக்கு சொல்ல தயங்குகிறீர்கள். இந்திய நாட்டு மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் எல்லாமே சொல்ல சொன்னீங்கல்ல. நீங்க சொன்னீங்க இன்றைக்கு போனவங்க எல்லாருமே நீங்க கேள்வியும் கேட்டிருக்காங்க, நீங்க சொல்லலங்க. இல்ல, நீங்க பார்லிமெண்ட்ல சொல்றதுக்கு என்ன சார் உங்களுக்கு பயம்? நீங்க நடந்த நடவடிக்கைகளை விளங்குறதுக்காக கேட்கிறேன். இன்னைக்கு நடந்து விட்டது. அதற்கு பிறகு நாங்க நடவடிக்கை எடுத்தோம், துல்லியமான தாக்குதல் நடத்தணும், பொதுமக்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்தல. கிட்டத்தட்ட 9 தீவிரவாத முகாம்களை வந்து அழித்திருக்கிறோம். 22 நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருக்கிறது. அவங்க கேட்டதுனால நாங்க போற நிப்பாட்டிட்டோம். இவ்வளவு விளக்கம் சொன்னது பத்தாதா? நாங்க என்ன சொல்றோம்? இந்த பகல்காம் தாக்குதல் நடத்திய பிறகு நீங்கள் எல்லாம் வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தும் போதெல்லாம் நாம என்ன சொன்னோம்? ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? இந்திய நாட்டு அரசு எடுக்கிற, இந்திய நாட்டு ராணுவம் எடுக்கிற அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் ஒத்துழைப்போம். நாங்கள் ஒரு இந்திய தேசத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதில் பாகுபாடு பார்க்க மாட்டோம். அதில் பிஜேபி காங்கிரஸ் வித்தியாசம் இல்லை, ஒரு தேசியவாதி என்ற அடிப்படையில் நாங்கள் ஒத்துழைப்புன்னு அறிக்கை கொடுத்தார்ல. அப்ப நாங்க எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்துருக்கிறோம்ல. அப்ப நீங்க எங்களோட ஒத்துழைக்கணும்ல. இன்னது நடந்தது, இன்னதை என்ன சொல்ல வேண்டியாருங்க? அதுக்காக போராட்டம் நடத்தணும். 5 நாள் எதுக்குங்க அந்த கோரிக்கையை வைத்து அந்த அமக்களம் பண்ண பிறகு நான் வந்து ஒரு டைம் ஒதுக்குறேன் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு இப்ப வந்து நாங்க 3 பேரை நாங்க சுட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு இப்ப சொல்றீங்க. அதுதானங்க கேள்வி. நீ மக்களுக்கு வெளிப்படையா பேசுங்கள். நீங்க வாய் பேசாத ஊமை என்று நான் சொல்றேன். இது வரைக்கும் பேசல, நேரம் தவறி பேசினாலும் பேசிட்டாங்க இல்ல, அது பேசி இருக்கிறார். அது எந்த அளவுக்கு அதுல உண்மை என்பதெல்லாம் இனிமேல் தெரியும். அது உண்மையா பொய்யா ஏதோ கேட்டதுக்காக ஏதோ சொல்ல வேண்டியது. அமுதன் சொன்னது போல பேசுவதில் முக்காவாசி பொய். அவர்கள் பேசுவதெல்லாம் ஏதோ வேற வழி இல்லாமல் ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி இருந்துன்னு சொன்னா நீங்க ஒரு வாய் பேச தெரியாதவர் ஊமை என்று சொன்ன நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இந்த நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் 26 முறை வந்து நிருபர்களை சந்திக்கிறார். பல பேர் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்வி, ஊடகத்துக்கு கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் குறுக்கு கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லியிருக்காருல. நீங்க வந்து மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய திறமைசாலி. ஆனா வந்து நீங்க வந்து நிருபர்களையோ ஊடகங்களையோ கூட்டி இந்த பகல்காம்ல இன்னது நடந்தது, இன்னது இப்படி நடந்தது, இப்படி போச்சு, நாங்க இப்படி சொன்னோம், அமெரிக்க அதிபர் சொல்வது பொய், அதை நாங்க ஏற்க முடியாது. நீங்களும் நெருங்கிய நண்பராக காட்டிக் கொள்கிறீர்கள். ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து இப்படி 26 முறை வந்து உலக நாடுகள் எங்க போனாலும் சொல்றாரு, நான் தான் நிறுத்தினேன்.
இப்ப நேத்து கூட ஒரு 2 நாட்டுக்கு உள்ள நடக்கக்கூடியதுக்கு இந்த மாதிரி உங்க வர்த்தகத்தை நிறுத்தி விடுவேன் அப்படின்னு மிரட்டுறதாக சார். என் நினைவு சரினா கனடாவிற்காக பல்வேறு நாடுகள் தலைவர்கள் சந்தித்த மாநாட்டுக்கு போறார் பிரதமர் நரேந்திர மோடி. நீங்க லஞ்ச் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டோம். பிரதமர் நரேந்திர மோடி போகல அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னார். அந்த கோபத்தை வெளியே காட்டுங்க, அந்த கோபத்தை இந்திய நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. சரி சார், இது சண்டை நடந்தது, அதை நிறுத்துவதற்கு என்ன காரணம்? உண்மையான காரணத்தை சொல்லுங்க. கண்டிப்பா பாகிஸ்தான் வைத்த கோரிக்கை எடுத்து நீங்க பண்ணீங்களா? வந்த தீவிரவாதி பாகிஸ்தான் காரணம் இல்ல நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய அந்த தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு பாருங்க, பாகிஸ்தானுடைய அந்த பகுதியில இருந்து வந்தானா அது குறித்தும் கேள்வி இருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் அப்படிங்கிறது காங்கிரசுடைய தோல்வியால் உருவானது அமித்ஷா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். பேசுவோம், அடுத்த சுற்றுகள்ல பேசுவோம். நீங்க பேசும்போது வாய் பேச முடியாதவங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க. அது அப்படி பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரை உலக நாடுகளே பாராட்டிய ஒரு பொருளாதார மேதையை பார்த்து அவர்தான் 26 முறை நிருபர்களையும் ஊடகங்களையும் சந்தித்த ஒரு பெரிய பிரதமர். எனக்கு புரியுது, நீங்க மேற்கோள் தான் காட்டுனீங்க. அவங்க சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக அவர்கள் கொச்சைப்படுத்தி பேசியதை நான் சுட்டி காட்டினேன். ரைட், நான் பேசுவோம். புன்னைவாளன், நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒரு வழியா ஒன்றிய பாஜக அரசு பகல்காம் தாக்குதல், அதற்கு பிறகு இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி விவரமா விளக்கம் கொடுத்திருக்கதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அடிப்படையிலே நமக்கு புரிதல் இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பகல்காம் தாக்குதல் குறித்து அல்லது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அவர்கள் பேசவில்லை. பிரதமர் இன்றைக்கு தொடங்கும் போது தான் தொடங்கினார். இன்றைக்கு நாம் விஜயோத்சவ நாளில் இருக்கிறோம், வெற்றி பெற்றதற்கான கொண்டாட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தான் அவர் தன்னுடைய உரையை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தொடங்கி இருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு ஏப்ரல் 22 இந்த சம்பவம் நடக்கிறது. பகல்காம்ல 26 அப்பாவி இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அவர்களை 25 இந்துக்களும் ஒரு இஸ்லாமியரும் நம்ம பிரிக்கிறதுங்கிறதே அடிப்படையில் பாஜகவினுடைய உள்ளூர இருக்கக்கூடிய எண்ணத்தை தான் காட்டுகிறது, பிளவுவாதத்தை. 26 இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அடுத்த 2 அல்லது 3வது நாட்களுக்குள் 2 எதிர்கட்சி தலைவர்கள், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்தினுடைய எதிர்கட்சி தலைவர்களும் கடிதம் எழுதுகிறார்கள், இமீடியட்டா செஷனை கூட்டணும்னு. அப்ப பிஜேபி கூட்டல. அதற்கு பிறகு பகல்காமுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் உங்களுக்கு மே மாசம் 7ல இருந்து 10 4 நாட்கள் நடக்கிறது. சீஸ்ஃபயர் இது முடிஞ்ச பிறகு பல சந்தேகங்கள் இருக்கிறது. வெளிப்படையா நீங்க இந்த தேசத்துக்கு விலக்கணும்னு கூப்பிடுறாங்க. அந்த டேட்ல இருந்து ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 80 நாள் ஆயிருக்கு பாஜக இதை கூட்டுவதற்கு. பகல்காம்ல இருந்து 97 நாள் ஆயிருக்கு. ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாங்க? குறைஞ்சபட்சம் ஏதாவது நம்ம பேசுறதுக்கு பாயிண்ட் வேணுங்கிறதுக்காக நம்முடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவுத்துறை எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அவர்களை இன்றைக்கு சுட்டு கொண்டதான் இன்னைக்கு கிளைம் பண்றாங்க இல்லையா? இந்த சம்பவம் நடப்பதற்காக 97 நாட்கள் பாஜக அரசு காத்திருந்தது. ஏன்னா அவங்க பக்கம் தப்பு, பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுனால இவ்வளவு நாட்கள் அவர்கள் காத்திருந்து இன்றைக்கு இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ அல்லது பிரதமர் மோடி அவர்களோ பேசியது அவர்கள் அரசியல்வாதிகளாக பேசியிருக்கிறார்களே தவிர இந்தியாவினுடைய பொறுப்பு மிக்க மத்திய அரசுல இருக்கக்கூடியவர்களாக அந்த அதற்குரிய பொறுப்போடு பேசினார்களானா இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமாக இருக்கிறது. காங்கிரஸ் செய்யாத எல்லாவற்றையும் நாங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் செஞ்சு சில விஷயத்தையே நீங்க செய்யல, அதை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. 1962 இந்தியா சீனாவினுடைய போர் உச்சத்தில் இருக்கும்போது, போர் நடக்கும் போது சிறப்பு கூட்டத்தை கூட்டினார் அன்றைக்கு பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். நேரு அவர்களுக்கு சொன்னாங்க, நீங்க அட்லீஸ்ட் பல விஷயங்கள் ராணுவம் சார்ந்து இருக்கும், வெளிப்படையா மக்களுக்கு வெளிப்படுத்தினாலும் ஒரு க்ளோஸ்டு டோருக்குள்ள நம்ம சிறப்பு கூட்டமா எதிர்கட்சிகள் கேட்கிறாங்கன்னு கூட்டுவோமானும் போது இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளதானே வேண்டும், அவங்க கிட்ட மறைக்க என்ன இருக்குன்னு கூட்டினவர் நேரு. இந்திரா காந்தி அவர்களை பத்தி பேசுறமே, நிக்சன் அவர்கள் பங்களாதேஷுக்கு எதிராக போர் போகும்போது அன்றைக்கு இருந்த அமெரிக்க அதிபர் நிக்சன் அவர் தரப்பிலிருந்து மிக கடுமையான எச்சரிக்கை வருகிறது, நீங்க பாகிஸ்தானை பிரிக்க கூடாதுன்னு. அதையும் மீறி டிப்ளமேட்டிக்காக எதிர்த்து முடிஞ்சா பண்றதை பார்த்துக்கோங்க என்று சொல்லி அவர் போரை நடத்தினார். 1 லட்சம் பாகிஸ்தானிய வீரர்களை சரணடைய வைத்தார், பங்களாதேஷ் என்கிற நாட்டையே உருவாக்கினார். அது எப்படி அப்படிங்கிறதுக்கும் இப்ப நம்ம செஞ்சிருக்கிறதுக்குமான கேள்வி இருக்கிறது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மும்பையில் டெரர் அட்டாக் நடந்த போது அந்த மாநிலத்தின்
உள்துறை அமைச்சராக இருந்த ஆர் பாட்டீலும் முதலமைச்சராக இருந்த விலாஸ்ராவ் தேஷ்முகும் ராஜினாமா பண்ணாங்க. தேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா பண்ணார். அப்படி பார்த்தால் அங்க 2 இடம், மாநிலமும் ராஜினாமா, மத்திய அமைச்சரும் ராஜினாமானா, இங்க நம்ம எடுத்தோம்னா ஜம்மு காஷ்மீருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியதும் உள்துறை தான். அப்ப அமித்ஷா அவர்கள் 2 முறை ராஜினாமா செய்திருக்கணுங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இவங்க முழுக்க முழுக்க ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பேசினார்களே தவிர பகல்காமுக்கு யார் பொறுப்பு, அதற்காக யாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படிங்கிறது நம்ம என்னவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு தான் நான் கேள்வி எழுப்ப விரும்புறேன். இல்ல நிச்சயமா நீங்க அதாவது என்னன்னா பகல்காம் நடந்ததுனாலதான் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. நீங்க ஏன் இதுக்கு விளக்கம் சொல்லல, அதுக்கு விளக்கம் சொல்றீங்கன்றதை அதை பிரிச்சு பார்க்கறது சரியா இருக்குமா? ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பகல்காமுக்கு நீங்க அதற்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு கிளைம் பண்றீங்க. 80 நாட்களாக பகல்காமுக்கு செயல்பட்ட அமைப்பு, அது சார்ந்த விஷயங்கள்ல எதை பொதுவெளிக்கு கொண்டு வந்தீங்க? நடந்த சம்பவம் என்பது உளவுத்துறையினுடைய தோல்வி. ஐபிஓ அல்லது ராவோ அல்லது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோ இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இந்த அரசிலிருந்து யாராவது ஒரு ஆள் வெளியில் வந்து இந்த தவறுக்கு நாங்கள் வருந்துகிறோம், வருத்தம் தெரிவிக்கிறோம், எங்களுடைய தவறு தான், இது தவறுங்கிறதையாச்சும் வெளிப்படையா இப்ப வரைக்கும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? அந்த குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லைங்கிற ஒரு இடம் வருது இல்லையா? அப்ப யாரு ரெஸ்பான்சிபிள்னா அதிகாரிகள் மட்டத்தில் கூட உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலங்கிற இடம் உங்களுடைய தோல்வி தானே அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். மலையப்பன் சார், இதுல முக்கியமான ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகள் கேட்கிறது, நம்மளுடைய விமானம் என்பது அங்கே தாக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கு தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு தேர்வில் வந்து பென்சில் உடைஞ்சிட்டா பேனா உடைஞ்சிட்டா கேட்கக்கூடாது, தேர்வினுடைய முடிவு தான் ரொம்ப அவசியம், நீங்க அப்படித்தான் பார்க்கணுன்றார். அதை சொல்லக்கூடாதா, இல்லை எதிர்க்கட்சிகள் கேட்கறது தவறா? கேட்கறது சரி, கவர்மெண்ட் சொல்லாதது தப்பு. என்ன சொல்லணும்னு சொல்லி ஆகணும். ஆனால் வார் நடக்கும்போதே பாகிஸ்தானோட சீஃப் சொல்லிட்டாரு, டிஜிஎம்ஓ சொல்லிட்டாரு, இந்தியாவினோட ரஃபேலை சுட்டு கொண்டு. அப்படி எல்லாம் இவங்க வந்து சொல்லாமல் மழுப்புறாங்களோ இல்லையா? உடனே சொல்லியிருக்கலாம், ரஃபேல் சுட்டாங்க, இல்லை போச்சு, அழிஞ்சிருச்சு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பென்சிலு பேனா இதுங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை ஒழிய பாயிண்ட் டு பாயிண்ட் கிடையாது. இது சரியான ஆன்சர் கிடையாது. ஓகே சார், அதே மாதிரி எல்லாருமே வைக்கிற கேள்வி அப்படிங்கிறது வந்து அந்த பகல்காம் தாக்குதலில் சம்மந்தப்பட்டவங்களை நேரடியாக ஏன் இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலைங்கிறதா. ஒரு நாளைக்கு முன்பாக தான் சுட்டு கொண்டாங்க அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்கிறார், நம்ம மறுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பொலிட்டிக்கலுங்க. ஆக்சுவலி அப்படி பார்க்க போனால் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அவங்க ஆஃபீஸர்ஸ் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். அந்த கவர்னர் இருக்காருங்கள, அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இன்சார்ஜ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் மேலே எடுத்துருக்கணும். சரி, இவங்கெல்லாம் எடுக்கலை. ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கல், அதை பற்றி பேசவே இல்லை. ஓகே, எல்லாம் செந்தூர் வந்தது, எங்கள் செந்தூரை அழிச்சாங்க, அவங்க செந்தூரை இது நாங்கள் அழிச்சிட்டோம். ஓகே, 22ஆம் தேதி நடந்தது, 22ஆம் தேதி இறந்தாங்க, 22ஆம் தேதி கொண்டுட்டோம்னு சொல்கிறாங்களோ ஒழிய சரியான ஆன்சர் கிடையாது, கொடுக்கல. ஓகே, நிச்சயமா. இன்னொன்று மற்றவங்க எல்லாம் பேசுகிற போது சொல்றது, ராணுவ வீரர்களுக்கு பின்னால ஒன்றிய பாஜக அரசு நின்றுச்சா அப்படின்னு. நீங்க ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, இறந்து போனவருடைய குடும்பத்தை நேரடியாக போய் பார்த்தேன் அப்படின்னு. இவர் போய் பார்த்தாரான்னு இவங்க எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. பாஜக அரசு ராணுவ வீரர்களை எப்படி அணுகுதுன்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. அதாவதுங்க, இது வரைக்கும் ராகுல் காந்தி 26 பேர்த்து அடாப்ட் பண்ணி சில்லுன்னு இறந்துட்டாங்க, அவங்க போய் பார்த்து அவங்களெல்லாம் எய்ட் பண்ணுற லைஃப் லாங் சொல்லியிருக்காரு. அப்படின்னா எத்தனை பேர் சிவிலியன் இறந்துருக்குறாங்க. அதே மாதிரி இராணுவத்திலேயே இன்ஜூரி பண்ணியிருக்கலாம். அதை பற்றி இது வரைக்கும் நியூஸ் வரல. அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன எய்டு கொடுத்தோம் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையை என்ன சொல்லாமல் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மற்றபடி இராணுவம் அங்கே இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரோ முன்னாடி இராணுவத்திலேருந்து வந்தவங்களோ இப்போ இருக்கிற இராணுவத்தில் இருக்கிற குடும்பத்துக்கோ என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நான் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது மத்திய அரசும் என்ன பண்ணுச்சு, தமிழ்நாடு அரசும் என்னென்னு இது வந்து உண்மை சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது. ஓகே, அதாவது இராணுவத்தில் முன்னாள் இராணுவத்திற்கு வந்துங்க 20% சிப்பாய் பிலோ ஆஃபீஸர் ரேங்க் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 20% ரிசர்வேஷன் இருக்குது மத்திய அரசில். இப்போ வந்து 4% தான் ஃபில்லப் ஆகிருக்கு. 16% வேக்கண்ட் இருக்குது. சரி, ஆனால் எல்லாம் இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆகும், ஹைலி எஜுகேட்டட், எலிஜிபிள், இன்டெலிஜென்ஸ். அவங்க வந்து ஆப்ரேட்டராக இருப்பாங்க, சைஃபராக இருப்பாங்க, கன் ஆப்ரேட்டர், வெப்பன் குவாலிஃபைடு, கமாண்டோஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம்
ஃபில்லப் பண்ணல. அவங்கள குரூப் 3 குரூப் 4 போடணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபில்லப் பண்ணல. சரி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் செக்யூரிட்டி, அவங்கள அருமை தெரியாமல் செக்யூரிட்டியாக போட்டிருக்காங்க. அதுவும் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கார்பரேஷன் ஒன்று இருக்குது, அது மூலமாக நிறைய பேர் போகிறாங்க. அதுலேயும் நிறையா நான் ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்ததுங்க ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் ஒரு 16,000 பேர் மெடிக்கல் கேட்டகரியில் வெளியே வந்திருக்காங்க. ஓகே. வெளியே வந்தாங்கன்னா என்னாங்கன்னு அவங்களுக்கு மெடிக்கல் பென்ஷன் இதெல்லாம் கொடுக்கணும். மிலிட்ரி டாக்டர்ஸ் பேனல் போட்டு கொடுத்து வெளியே விட்டுருக்காங்க. ஆனால் அது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 16,000 பேருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்மி ட்ரிபியூனலில் கேஸ் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது 1-2 கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ரொம்ப கண்டம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடாது, எது எடுத்தாலும் நீங்கள் அப்பீல் பண்ணீங்கன்னா 16 என்ன பண்ணியிருக்காங்க, நல்லதாக பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் இருந்தாலும் தேசத்தின் நலன் ராணுவ வீரர்னு சொல்லக்கூடிய பாஜக எப்படியெல்லாம் நடந்துக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஓகே. அது அடுத்தது என்ன, அதாவதுங்க நான் ஃபங்க்ஷனல் அப்கிரேடேஷன் ஒன்று இருக்குது ஆஃபீஸர்ஸுக்கு. சிவில் கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் 2011 அதுக்கு கொடுத்துட்டாங்க. அது என்னங்கன்னா ஒரு ஆஃபீஸர் எல்லாம் சிவில் சர்வீஸ் வந்து ஆர்டிகிள் 309 வருது. இராணுவம் வந்து 307 ஆர்டிகல் 307 வருது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபங்க்ஷன் 17 வருஷம் ஆனோடனே எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின்ட் செக்ரட்டரியாக போய் ப்ரொமோஷன் இல்லையோ என்னமோ ப்ரொமோஷன் கிடைச்சிருது. சரி, கொடுத்தாச்சு. ஆனால் இராணுவ அதிகாரிகளுக்கு இந்தியன் கமிஷன் ஆஃபீஸர், சிவிலில் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இது வந்து இந்தியன் கமிஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டெப் ஹையர், அவங்க ஓவர் பவர் இருக்குது. அவங்கள போட்டு வாதாடி வழக்காடி 55,000 ஆஃபீஸர் இருக்காங்க, ஒரு 65,000 ரிட்டையர் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே எஃபெக்ட் ஆகும் கொடுக்கல. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கவர்மெண்ட் போட்டு இதுவரைக்கும் 62 தடவை வாய்தா வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 23ஆம் தேதி வாங்கியிருக்காங்க, மறுபடியும் வாய்தா. அதை கொடுக்காம தொந்தரவு போட்டு ரொம்ப பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முன்னாள் இராணுவம் இந்நாள் இராணுவத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மரினாவில் கூப்பிட்டு, அதாவது இந்தியாவிலே நடக்காது எதுவும், யாருமே இந்த சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு தமிழ்நாட்டையே ஒன்று அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம்னு போய் மரினாவில் போய் அங்குள்ள பேரவங்களுக்கு போடம் போட்டு கௌரவ வச்சார். இது மாதிரி இந்தியாவில் நடக்கவே இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன தெரியுங்களா, அங்கே லேசாக நியூஸ் சொன்னோம், இப்படி இராணுவத்துக்காக முன்னாள் இராணுவ அதிகாரிகள் இந்தியன் கமிஷன் ஆஃபீஸர் 53 வயசுக்கு மேலே 25 வருஷம் சர்வீஸுக்குள்ளவங்களை போட்டு மகன் ஒரு 38 மகனை போட்டு இருக்கணும். அப்படியா? உடனே அடுத்த 5 நாள் ஆர்டர், 15 ஆஃபீஸர் உடனே ரீஎம்ப்ளாய்மெண்ட்டில் போடுங்க. முன்னாள் இராணுவ கேர்னல், ரிட்டையர்டு கேர்னல், ரிட்டையர்டு லெஃப்டினன்ட் கேர்னல் போடுங்க. அவங்கள ரீஎம்ப்ளாய் பண்ணுங்க. அது ஒரு 5 வருஷம் இல்லாட்டி அவங்க 60 வயசு ரிட்டையர் வரைக்கும் இருக்கட்டும். போட்டு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அதிகாரிகளுக்கு தான் அங்கே என்ன நடக்குது, சியாச்சியில் என்ன நடக்குது, இவங்கெல்லாம் சர்வ் பண்ணும்போது உயிரையை கொடுத்துருக்காங்க, அவங்க தான் பண்ண முடியும்னு ஒன்று ஆர்டர் போட்டார். இப்போ ராசு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. இந்த மாதிரி இந்தியாவிலேயே பண்ண எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது. அது வந்து திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், அது வந்து அவர் என்ன உடனே அதை கேட்ட சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டாருன்னா உடனே ஆர்டர் போட்டார். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் மைண்டை பார்த்து ஆர்டர் போட்டு இன்னும் ஒரு 10-15 டேஸில் 15 ஓய்வு பெற்ற அதிகாரிகள் போய் அவங்கள நல்ல பிரமாதமாக பார்த்துக்குவாங்க வரும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி இருக்கிற எல்லா முன்னாள் இராணுவத்திற்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நிச்சயமா சார். அப்போ வந்து எதுக்கு எடுத்தாலும் எல்லையில் ராணுவ வீரர்னு சொல்றது மட்டும் இல்லை, எல்லை இல்லாமல் உதவுற மாதிரி தமிழ்நாடு அரசு உதவுற மாதிரி உதவணும்னு நீங்க சொல்றீங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லைங்க, உடனே கன்சியூமர் நேரம் இல்லை அது மாதிரி பண்ணுறாங்களோ இல்லாட்டி தர்ணா அது இது பண்ணி கிடையாது. முதல்வர் சொன்னார், முதன்மை செயலாளர் பண்ணார், ப்ராசஸ் முடியுது, இன்னும் 15 நாளுக்குள்ள 15 பேரும் டேக் ஓவர் பண்ணி பிரமாதமாக பண்ணுவாங்க. இது மாதிரி இந்தியாவில் எந்த கவர்மெண்ட் பண்ணு கிடையாது, தமிழ்நாடு அரசு. நிச்சயமா முருகன் சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டது, அதாவது இந்த தவறு நடக்கிறதுக்கான காரணம்னு சொல்லி அமித்ஷா ஒருத்தர் கொஞ்சம் பின்னோக்கி போறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு ஒன்று காங்கிரஸால தான் வந்து உருவானது, அதனால தான் இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறது. பிறகு திரும்பவும் வந்து நேரு அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களையும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து? சார், உங்களுக்கு இந்திய வரலாற்றில் வந்து சூழ்நிலைகள் பல விதமாக மாறுனுச்சு. சரி,
62 வந்து சைனா போர் நடந்த பொழுது இந்தியாவுடைய நிலை என்ன தெரியுமா? இந்த அப்பொழுது வந்து ஒரு 50-60 கோடி மக்கள் தான். அந்த மக்களுக்கு எப்படி சோறு ஒழிக்கிறது, அதுதான் பக்ரானங்கள்லேருந்து பெரிய பெரிய அணைக்கட்டைகளை கட்டுவது, இந்திய நாட்டை வளர்ப்பதுங்கிற பெரிய இதில் இருந்தாங்க. அப்போ இராணுவத்தில் வந்து மிகப்பெரிய பலத்தையோ இராணுவத்துக்கு வேண்டிய தளவாடங்களையோ உருவாக்குற ஒரு சூழ்நிலை அப்போ இல்லை. அந்த சூழ்நிலை சைனா தாக்குனா நம்ம ஏரியாவை கொஞ்சம் பிடிச்சான். அப்படி பிடிக்கும் பொழுதுங்க பாகிஸ்தான் வந்து நீங்கள் பிரிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது, பிரிச்சாங்கன்னு வச்சுங்க. அதுல இருந்து அவனும் 65 ஒரு போர் தொடுத்தானுவன். போர் தொடுக்கும் பொழுது சில ஏரியாவில் வந்து அவங்க குடியேறி இது பண்ணாங்கன்னு வச்சுங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த தேசத்தினுடைய பிரதமர் தான் காரணம் என்பதல்ல. அது வரலாற்றில் வந்து சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை நடந்தது. அதனால வந்து காங்கிரஸ் தான் என்னமோ விட்டு கொடுத்தது மாதிரியும், காங்கிரஸ் வாங்க நீங்க எல்லாம் வந்து இங்க ஏறிங்க குடியேறிக்கீங்க. இல்ல இன்னைக்கு பகல்காம் தாக்குதல் நடந்த நேரடியா உள்துறை அமைச்சகம் பொறுப்பு அமைச்சா பதவியில சொல்ற நீங்க இல்ல அன்றைக்கு வந்து நிலத்தை பறிச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு பிரதமர் நீங்க பொறுப்பேற்கனவே எப்படி சொல்ல முடியும்? 62 நடந்த சண்டையில சில பாகங்களை சில ஏரியாக்களை வந்து நம்ம சைனாவுக்கு விட்டு கொடுத்ததுனாலையும் இது மாதிரி இந்த தவறுகள் அதாவது தவிர்க்க முடியாமல் நடந்து விட்டதற்காக வருந்தி செத்து போனவர் தான் நேரு. ஜவஹர்லால் நேரு அந்த இதுல போர்ல நம்ம வந்து சில இடங்களை இழந்து விட்டோமே, சில கிலோமீட்டர்களை இழந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு இறந்து போனவர் தான் நேரு. அதனால வந்து அது வந்து நடந்து விட்டது நல்ல சம்பவம் இல்ல, கெட்ட சம்பவம் தான். ஆனா அதை சுட்டி காட்டி நீங்க வந்து இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு சூழ்நிலை வேறு, அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு. இன்றைக்கு நம்முடைய ராணுவ பலம் என்பது வேறு, இன்றைய பொருளாதார சூழ்நிலை என்பது வேறு. உலக நாடுகளோடு வல்லரசுகளோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு இந்தியாவை கொண்டு வந்து நிலைநிறுத்தியதும் காங்கிரஸ் தான். இன்னைக்கு இவங்க வந்துட்டு இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள ஒன்றும் பெரிய நிலைநிறுத்திடல. 50-60 ஆண்டு காலம் காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த நாட்டை கட்டமைத்து அது வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்ததனால தான் இன்னைக்கு இவர்கள் சிறப்பான நான் ரொம்ப ஆளுமையோடு ஆளுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சவுதி அரேபியாவில் ஒரு வந்து சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு, பெகல்காமில் தாக்குதல் நடக்குது, அங்கிருந்து வேகமா திரும்புறாரு. நம்ம என்ன நினைச்சோம், பெகல்காம் தாக்குதலை பத்தி ஏதோ கவனிக்க வர்றார், நேரடியா பெகல்காமே உட்கார்ந்து ராணுவத்தை வழிநடத்த போறார் போல் இருக்கு நம்ம தலைவர் 56 இன்ச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன பண்ணாரு, ஒரு நேரா பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு. இது வரைக்கும் அங்க இறந்து போனவன் வீட்டுக்கு வரைக்கும் போயிருக்காங்களா? அந்த குழந்தை குட்டிகள் எப்படி இறந்து போனவன் யாரு என்ன ஏதுன்னு ஏதாவது தகவல் சொல்றாங்களா? இல்ல. ஆனா ராகுல் காந்தி இன்னைக்கு அதுல அந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட அந்த 22 குழந்தைகள் இன்னைக்கு வந்து அவரே தத்தெடுத்துக்கிட்டது மாதிரி நான் அவங்களுடைய கல்வி எல்லா தொகையும் நாம் கொடுப்பேன்னு சொல்லி நாளைக்கு வந்து ஒரு முதல் தகவல் இதை கொடுக்கிறார். அப்ப வந்து ஒரு அக்கறை இருக்கணுங்கிற அந்த நாட்டு பிரதமருக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிற அக்கறையை விட நீங்கள் வந்து அக்கறை எல்லாம் இருப்பதால் தான் சிந்தூர்னு பேர் வச்சு என் உடம்புல சிந்தூரே ஓடுதுன்னு சொல்றாரு. நீங்க அதை நம்ப மறுக்காம நாங்க நம்பாம இல்ல சார். நீங்க நடவடிக்கை ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தா நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டும். நீங்க ஒன்றும் தூங்க முடியாது. நீங்க எடுத்த நடவடிக்கை சிறப்பான நடவடிக்கையா இருந்தா வரவேற்க போறோம், அதுல ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா அது மக்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்க வந்து நேரடியாக என்ன நடந்தது சொல்லுங்க. இப்ப 3 பேர் அவ்வளவு பரந்த மனப்பான்மை இருந்ததுதான் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மற்ற நாடுகளுக்கு அனுப்புறார். நீங்க அனுப்பி போய் டிஸ்கஸ் பண்ணுங்க, இன்னும் நம்மளுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. நானே சொன்னேன், எல்லா நாடுகளுக்கும் நீங்க வந்து எல்லா கட்சியினுடைய பிரதிநிதியும் போட்டு அனுப்புறீங்கல்ல, எல்லாம் சொல்ல சொன்னீங்கல்ல, எங்களுக்கே தெரியலையா? இப்ப இந்த 3 பேரு சுட்டுக் கொண்டது வந்து உங்களுக்கு சாதகமான விஷயம் தானே? தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டார்களா பிடித்தார்களான்னு இந்திய நாட்டு மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். நீங்க 3 பேரை சுட்டுக் கொண்டதாக இன்றைக்கு சொல்றீங்க, அது உங்களுக்கு சாதகமான ஒரு நியூஸ் தானே? அந்த நியூஸை ஏன் நீங்க உடனடியா எங்களுக்கு தெரியப்படுத்தல? அதுக்கு எதுக்கு பார்லிமெண்ட்ல 5 நாள் முடக்கின பிறகு இப்பொழுது இன்னைக்கு சொல்றீங்க? அதை முன்னாடியே சந்தோஷமா சொல்லிருக்கலாம்ல. நாங்க 3 பேரை சுட்டுக் கொண்டுட்டோம், பகல்காம் தாக்குதலும் முழுமையான வெற்றி எங்களுக்கு கிடைத்து விட்டதுன்னு நீங்களே பாராட்டுங்க சார். அது நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இந்திய நாட்டோட அதிகாரப்பூர்வமான அரசு சொல்லும் போது அதை நான் மறுக்க முடியாது. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க, அதை மறுக்கிறது எனக்கு ஒண்ணும் இது இல்ல. ஓகே சார், நிச்சயம் தேவை இருக்கு. இல்ல கண்டிப்பா அப்படி வெளிநாட்டை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று சொல்லி பார்க்காமல் நீங்க இந்த நாடு இந்த மக்கள் எல்லோரும் சில தாக்குதல் விஷயங்களில் அயல் நாட்டு நடவடிக்கைகளில் இறங்கும் போது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு பார்க்க கூடாது. எல்லாம் ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் இந்திய மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டிய குழு அமைத்த போதும் கூட காங்கிரஸ் கொடுத்த பட்டியலை தவிர்த்து விட்டு அவர்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. அதுலயும் ஒரு அது உள்ளுக்குள்ள சூழ்ச்சி கூட இருக்கலாம், காரணங்கள் வேற இருக்கலாம், அத இல்லன்னு சொல்லல. பெருந்தன்மையாக அனுப்பியதாக நாம் எடுத்துக்கொண்டோம். நீங்க அதுக்கு உள்ளர்த்தம் கற்பித்தால் நான் என்ன புனை உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது எதிர்க்கட்சினா நிறைய கேள்விகளை கேட்கலாம், அவங்களுக்கான உரிமை இருக்கிறது, மாற்று கருத்து இல்ல. அந்த நேரத்தில் என்ன வேணாலும் கூட பேசிடலாம். அரசு என்பது கொஞ்சம் பொறுப்பா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறதோங்கிற அடிப்படையிலேருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறதா? ஏன்னா இதுல வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, போருக்கான அடிப்படையே பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சருக்கு தெரியவில்லை.
நாங்க சொன்னதை கேட்டிருந்திருக்கலாம். ஏன்னா துருக்கியோ இல்ல சைனாவோ ஒரு ஒருங்கிணைந்த கட்டணை மையம் வைத்திருந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்றார். நம்ம இந்த அளவுக்கு இறங்கி போய் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா? பிறகு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது அன்றைக்கு பிரிந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறது சரியா? இல்ல, எதிர்க்கட்சிகள் அப்கோர்ஸ் அண்ணா அவர்கள் சொன்ன ஓமை போல கரண்டில எண்ணெய் இருக்கும்போது ஆளுங்கட்சி கொஞ்சம் கவனமாகத்தான் பேச வேண்டும், சரி. ஆனால் எதையுமே பாஜக வெளிப்படைத்தன்மையோடு இல்லாத நேரத்தில் தான் இப்ப இவ்வளவு தீர்க்கமான கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள்ங்கிற இடத்துக்கு வருகிறது. போர் நடக்கும் பொழுதே உங்களால போட்டு ஒரு பிரஸ் பிரீஃப் பண்ணிருக்க முடியாதா? அது முடிஞ்ச பிறகு இல்ல அதனுடைய நிறைவு காலகட்டத்தில் உங்களுக்கு கலோனல் இவங்க சோஃபியா குரேஷி அவர்களோ மற்றவர்களோ வருவதற்கும் ஒரு பிரதமரே ஒரு ராணுவ அமைச்சரே பேசியிருந்தால் அதனுடைய அந்த கன்சென்சஸ் பில்டிங்னு சொல்லுவாங்கல்ல, மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்க என்ன முயற்சிகளை மேற்கொண்டார்கள்ங்கிற இடத்திலிருந்து அது தொடங்குகிறது. ஆரம்பத்திலிருந்தே வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ரஃபேல் விவகாரம் பேசப்பட்டது, சுட்டு வீழ்த்தப்பட்டதா இல்லை அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் பேசப்பட்டதனால் இதை வேற ஒரு குறியீட்டில் உலக நாடுகள் நமக்கு காட்டியது என்ன அப்படின்னா, இந்த செய்தி வந்த பிறகு ரஃபேல் நிறுவனம், அதை ரஃபேலை உருவாக்கிய டசால்ட் ஏவியேஷனுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல பங்குகள் வீழ தொடங்கியது. சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்பட்ட சீன நிறுவனத்தினுடைய பங்குகள் சரசரன்னு ஏற ஆரம்பிச்சது. அப்போ உலக நாடுகள் அதை வேறு விதமாக தான் பார்த்தார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு வேற வகையில காட்டி கொடுத்துச்சு. இப்போ வரைக்கும் வெளிப்படையான ஒரு ஆன்சர் இல்லை. நீங்க அப்கோர்ஸ் எத்தனை கொண்டு போனீங்க, எத்தனை இழந்தீங்கிறத தாண்டி ஆட்சி இல்லைங்கிறது சொன்னாதானே அடுத்த கட்டமாக ராணுவ கட்டமைப்பை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதனோட தொக்கி நிற்குது. உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது காங்கிரஸ் கடுமையாக விமர்சிச்சார். எனக்கு எந்த அளவுக்கு தோணுச்சு அப்படின்னா, நல்ல வேலை லார்டு மவுண்ட் பேட்டன்லாம் விட்டு வச்சுட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த இடம் எனக்கு தோணுச்சு. எவ்வளவு தூரம் நீங்க கீழே போவீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது. இல்ல, நிச்சயமா ஒரு ஒப்பீட்டளவுல பேசுறது என்பது அரசியல் கிரவுண்ட்ல அது இயல்பான ஒன்று தானே. அன்றைக்கு உங்களுடைய ஆட்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அதை நம்ம பாஜகவை மட்டும் தனித்து அந்த இடத்துல பாத்திர முடியுமா? அவங்களும் அதே வழக்கமான அதே பதில் தானே சொல்றாங்க. ஒரு அரசாக நீங்க பதில் சொல்லாம திரும்ப திரும்ப கட்சியாக மட்டுமே பதில் சொல்றீங்கிற இடத்துல இருந்து இந்த சிக்கல் வருதுன்னு நான் பாக்குறேன். நம்முடைய பிரதமர் அவர்கள் இப்ப பேசுறாரு, அமெரிக்க துணை அதிபர் வரைக்கும் வந்துட்டாரு. அமெரிக்க அதிபர்ங்கிற இடத்துக்கே அவர் வரமாட்டேங்கிறாருங்கிறதான் கேள்வி. நியூக்ளியர் டீலை வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்க, ஆனா நியூக்ளியர் எங்ககிட்டயும் இருக்கு, வெடிச்சிரும்னு பிளாக்மெயில் பண்ணாங்க, அதையும் தாண்டி நாங்க அடிச்சோன்னு பேசுறாரு. ட்ரேடு டீலை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணேன்னு ட்ரம்ப் சொன்னதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லாம இருக்கிறீங்க. அதே போல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னதை போல அவர் கூப்பிட்டு மதியம் சாப்பிட போல, அதுக்கு முன்பாகவே பாகிஸ்தானினுடைய ஜெனரலை கூப்பிட்டுட்டாங்க. அதற்கு பிறகு இவர் போனால் சரியாக இருக்காது என்பதற்காக அவர் வந்தாருங்கிறது தான் செய்தி. அப்ப இந்த இடம் எல்லாம் முழுக்க முழுக்க இன்னைக்கு வரைக்கும் சார் பகல்காம்ல நடந்தது. பகல்காம் இப்ப மட்டும் இல்ல, கடந்த ஆட்சியில் நடந்த பதான்கோட் ஆகட்டும் அல்லது மற்ற தாக்குதல்கள் ஊரில் நடந்ததாகட்டும், இதற்கு யாராவது ஒருவர் பொறுப்பேற்று இந்த அரசியலிருந்து மன்னிப்பு கேட்டார்கள் என்றோ அல்லது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றோ இருக்கிறதா? இன்னைக்கு வரைக்கும் அதே ஐபி, அதே ரா அதிகாரி, அதே சீஃப் பொசிஷன்ல நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அதே உள்துறை அமைச்சர்ல இருந்து அத்தனை பேரும் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்தில் நாங்க பொறுப்பே எடுத்துக்க மாட்டோம் என்பது உங்களுடைய அந்த அஜாக்கிரதைத்தனத்தை காட்டுகிறது. இந்த ஒட்டுமொத்த சீனுக்குள்ள சீனாங்கிற பெயரே இல்லைங்கிறதையும் ராகுல் காந்தி அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டுகிறார்கள். சீனாவும் பாகிஸ்தான் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு டிஃபென்ஸ்ல, உங்களால பாகிஸ்தான் இன்றைக்கு ஐநா அவையில தீவிரவாதத்துக்கு எதிரான குழுவினுடைய துணை தலைவராக பகல்காம் தாக்குதல் நடந்து 1 மாசத்துக்கு பிறகு ஆகுறாங்க அப்படின்னா டிப்ளமேட்டிக்காக அந்த இடத்தில் பாஜக அல்ல இந்திய அரசு ஆளக்கூடிய பாஜக தோற்று இருக்கிறது என்பதாகத்தானே அந்த பொருள் வருகிறது. இவ்வளவு நாடுகளுக்கு நம்ம பயணம் போனோம் சார். ஆனா தீவிரவாதத்துக்கு எதிரான குழுவில் துணை பொறுப்பில் ஐக்கிய நாடுகள் அவையில பாஜக ஆவதை ஏன் தடுக்க முடியவில்லைங்கிற கேள்வி வெளியுறவுத்துறை அது சார்ந்த விஷயங்களில் தோல்வி என்பதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். நிச்சயமா அமுதர்சன், அதாவது இந்த வெளிநாடுகளுக்கு போய் நம்ம விளக்கம் சொல்லக்கூடிய குழுவில் திமுகவிற்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. அன்றைக்கு நாம் ஒன்றிய பாஜக அரசு அவருடைய பின்னணியில் நின்றோம். இன்றைக்கு ஏன் இவ்வளவு கேள்விகள்? அன்றைக்கு நாம் ஒருங்கிணைந்து நின்றோம், இன்றைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா ஸ்டெப்ஸ்? ஏன்னா எல்லா எம்பிக்களும் எதிர்த்து பேசுறாங்க, நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு? திமுக அந்த குழுவில் இடம்பெற்றுச்சு, வெளிநாடுகளுக்கு போணுச்சு அப்படின்னா அது மோடியினுடைய செயல்பாடுகளை சப்பக்கட்டு கட்டுறதுக்காக போல, மோடிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக போல, பாஜக வீர தீர செயல்கள் புரிஞ்சிருச்சுன்னு மோடி பீலா விடுற மாதிரி சொல்ல போல, இந்தியா தீவிரவாதத்திற்கு எதிராக இருக்குது அப்படின்னு அந்த நிலைப்பாட்டை சொல்றதுக்காக போனாங்களே தவிர அந்த பாஜகவினுடைய பொய் கதைகளை கட்டுக்கதைகளை கொண்டு போய் உலகம் ஃபுல்லா பரப்பிட்டு வர வேலைக்காக போகல. அது அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது,
நீங்க உலகம் ஃபுல்லா போனீங்க, ஏதாவது இன்னைக்கு கேள்வி கேட்டாலே உடனே எல்லையில் ராணுவ வீரர்கள், நீங்க வந்து ஆன்டி நேஷனல் தேசபக்தி இல்லையா, கேவலம் உங்களுடைய ஆட்சியில தான் எங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லைன்னு ராணுவ வீரர்கள் வீடியோ போட்டு உங்க முகத்திரையை கிழிச்சது யாருடைய ஆட்சி காலத்துல? இன்னைக்கு நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்கிறாங்களே, பாகிஸ்தான்னா பாஞ்சு விழுந்து போற சீனா இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்துல கிராமம் கிராமமா கட்டிட்டு இருக்குதே, அதை பத்தி உன்னுடைய கேள்வி என்ன? உன்னுடைய ஆட்சி காலத்துல தானே நடந்துட்டு இருக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்திரா காந்தி, நேருவை பத்தி பேசக்கூடியவர்களுக்கு நீங்க ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்காகவே இவர்கள் இல்லாததெல்லாம் பேசுறது. நீங்க ரெஸ்ட்ரிக்டட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பத்திரிகை வந்து இந்த பஹல்காம் இதை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாங்க. சரி, அவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? உங்களுடைய மனோஜ் சின்ஹா, உங்களுடைய ஆளுநர், துணைநிலை ஆளுநர் சொன்னார் இங்க வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. தீவிரவாதிகள் எங்க இருந்து வந்தாங்க? எப்படி தாக்குதல்கள் நடந்துச்சு? அங்கிருந்து உங்களுக்கு என்ன ஏப்ரல் 19 காஷ்மீருக்கு போக வேண்டிய நரேந்திர மோடி அந்த பிளானை கேன்சல் பண்றீங்க. அப்ப அங்க ராணுவ வீரர்கள் இல்லாததுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு. எதனால? அங்க அவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்கிறதுக்கு டூரிஸ்ட் போறாங்கன்னா எதனால போனாங்க? ஆர்டிகல் 370 நாங்க ரத்து பண்ணதுல இருந்து இங்க வந்து ஒரே அஹிம்சை மலர்லாம் பூத்து மலருது. இந்தியால ஒரு பிரச்சனையும் கிடையாது, காஷ்மீர்ல ஒரு பிரச்சனையும் இல்ல, தம்பட்டம் அடிச்சுக்கிட்டீங்க. அப்ப போயிட்டாங்க, அத்தனை பேர் செத்து மடிஞ்சாங்களே, யார் காரணம்? அங்க இருக்கு இது ரிட்டையர்டான ராணுவ கமாண்டர் அனுமா ஆச்சாரியா அவர் கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றதுல ஒவ்வொருத்தரையே சுட்டு கொன்ற மாதிரி தீவிரவாதிகள் இந்த மாதிரியான சம்பவம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்னுடைய அனுபவத்துல அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறாரு. அதற்கு உங்களுடைய உள்துறை அமைச்சகம், ராணுவத்துறை என்ன பதில் சொல்ல போகுது? இதை பற்றி எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம ஒட்டுமொத்தமாக சிந்தூர் பத்தி என் உடம்புல தான் ரத்தம் ஓடுது, அப்ப சத்தம் உடம்புல என்ன ஓடிட்டு இருந்துச்சு? அவர்கள் அந்த குடும்பத்துக்கான பதில் என்ன? உங்களால பலியாக்கப்பட்ட ராணுவ வீரர்களுடைய பலி என்ன நிலைமை? அப்ப அதை பத்திலாம் எதுவுமே பதில் சொல்லாம வெற்று பெருமை, வீண் கதை, புரட்டு, பொய் இதை மட்டுமே வைத்து 15 ஆண்டு காலமா நம்ம வந்து 12 ஆண்டுகளாக இவர்கள் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசுறீங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பத்தி பேசுறீங்க. உங்களுடைய ஆட்சி காலத்துல தானே இப்ப அந்த எல்லையே இன்னைக்கு காலியா இருக்குது. அந்த பைனாக்குள்ளர வச்சுட்டு லடாக்ல இருந்துகிட்டு நின்று சீனாவை பத்தி பேசுறீங்க, சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறான், அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்ல. கேவலம் இந்த பாகிஸ்தான் அவன் வந்து என்ன சொல்றாங்க, அதுல இருக்கக்கூடிய ஐநா சபையினுடைய துணை பாதுகாப்பு துணை தலைவரா பாகிஸ்தான்ல இருக்கிறவரை கொண்டு வந்து போட்டுருக்காங்க. அதை உங்களால தடுத்து நிறுத்த முடியல. அதே போல IMF இன்னும் பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்குது, அதை உங்களால தடுத்து நிறுத்த முடியல. பாகிஸ்தான் அதிகாரியை கூப்பிட்டு வந்து வெள்ளை மாளிகையில விருந்து கொடுக்குறாங்க, அதை உங்களால தடுத்து நிறுத்த முடியல. அப்ப மோடியினுடைய ஆட்சி காலத்துல தோல்வி மேல தோல்வி மேல தோல்வி மேல தோல்வி மேல தோல்வி, தொடர் தோல்விகளாக இருந்துட்டு இருக்குது. ஆனா இவ்வளவு ரொம்ப சென்சிட்டிவாக, இன்டெலெக்சுவலாக அணுக வேண்டிய ஒரு விஷயத்தை பாதுகாப்பு குறித்த எந்த கவலையும் இல்லாம முழுக்க முழுக்க அரசியலாக மட்டுமே தன்னுடைய பொய் கதைகளால ஒப்பேத்திரலான்னு நினைச்சதனுடைய விளைவுதான் பஹல்காம்ல நடந்த அந்த விபரீதம். ஆனா அதற்கு பொறுப்பேற்பதற்கு தைரியம் இல்லாம கோழைகளாக இன்றைக்கு இல்லாததெல்லாம் சிந்தூர் கதைகள் எல்லாம் பேசி அதை மடைமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் தன்னை வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல மாநாடுகள்ல பேசுற மாதிரி நாடாளுமன்றத்துல பொறுப்பாக கேட்ட எந்த கேள்வியுமே பதில் சொல்லாம வெற்று கூச்சலாக பேசிட்டு இருக்கிறார் பாஜகவும் மோடி அரசும். அப்படிங்கிறது நிச்சயமா அப்ப உங்களுடைய நம்ம பார்க்க கண்டிப்பா அப்ப உள்ள இருக்கக்கூடிய நாட்டிலையும் உளவுத்துறையும் தோல்வி, வெளியுறவு கொள்கையிலையும் வந்து தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நிறைய மணி நேரம் பேசினாங்க, ஆனா எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு மக்களுடைய மனசாட்சிக்கு வெளிப்படையான பதில் இல்லை அப்படிங்கிறது புரிகிறது. பங்கு கொண்ட விருந்தினர் பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.